அவனி சினிமாஸ் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். ஆக்ட்ரஸ் சமந்தா அவங்க பாத்திங் டப்ல குளிக்கும் போது அவங்க நியூடா இருக்கிற ஒரு பிக்சர் தான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ சமந்தாவை பயங்கரமா திட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. எதனால சமந்தா இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேள்வியுமே எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அதோடைய ட்ரூத் என்ன அப்படின்றது கூட தெரியாம நிறைய பேர் சமந்தாவை பிளேம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அது ஒரு மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. வாங்க அதை பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்ட்ரஸ் சமந்தா அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாராகவே வலம் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஆக்ட்ரஸ் சமந்தா பார்த்தீங்கன்னா மியோசிட்டிஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது பத்தியுமே தெரியும். அண்ட் அதுல இருந்து ஸ்லோவா அவங்க ரெக்கவர் ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ கரண்டா நம்ம இந்தியாவில் பயங்கரமான சூடு இருக்கு இல்லையா? இதனால சமந்தாவுடைய வெக்கேஷனையுமே இப்போ பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. யூரோப்ல தான் இருக்காங்க டூர்ல. ஸோ அந்த சமயத்துல இந்த மியோசிட்டிஸ் ட்ரீட்மெண்ட்காக பல ட்ரீட்மெண்ட்ஸை இவங்க கையாண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபார் இன்ஃப்ராரெட் சானா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புதிய வகை ட்ரீட்மெண்ட்டை இப்போ அவங்களுமே கடந்து வந்திருக்காங்க அப்படின்னும் அது தனக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்குது அப்படின்னும் இதை பல பேருக்குமே சஜஸ்ட் பண்ணி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பக்கத்தில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டோரியில சமந்தா பாத்தீங்கன்னா ஒரு டவல் கட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறமா சமந்தாவோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து பாத்திங் டப்ல தான் குளிக்கும் போது நியூடா அந்த பிரைவேட் பார்ட்டை மட்டும் தன்னோட கையை வச்சு மறைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் தான் ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அது பாருங்க, சமந்தாவோட அந்த பெண்டன்ட் கூட இருக்கு. இதனால கண்டிப்பா இது சமந்தா தான் அப்படின்னும் சமந்தா ஷேர் பண்ணி சில நிமிடத்திலேயே அவங்க வந்து டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. மேபி சமந்தா ஃபர்ஸ்ட் டே டவல் கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதுல அவங்களுக்கு முழுக்க ஒரு பிளாக் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாரோ செஞ்ச சதி வேலை தான் இது. சமந்தாவுடைய நியூட் பிக்சர் இதுதான் அப்படின்ற மாதிரி ட்விட்டர் பக்கத்துல நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாருங்க, அவங்களோட ஸ்டோரி பக்கத்திலேயே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுலயுமே சமந்தாவோட அந்த பெண்டன் கூட தெரியுது. இது சமந்தா தான் அப்படின்னு நிறைய பேர் பிளேம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால சமந்தா அவங்களுடைய ரெப்புடேஷனை இழந்துட்டாங்க. எதனால அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இப்படிப்பட்ட ஒரு நியூடான பிக்சர் ஷேர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேள்வியுமே எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிளேம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த சமயத்துல நிறைய பேர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. சமந்தா எப்பவுமே வியர் பண்ற அந்த பெண்டன்ட்டை முதற்கொண்டு ஒருத்தவங்களால மார்ஃப் பண்ண முடியும் அப்படின்னா சாமர்த்தியமா அந்த பிக்சர்ல அவங்க மார்ஃப் பண்ணி கையாண்டிருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஒருத்தவங்களுடைய ஐடென்டிட்டியை ஒரு நிமிஷத்துல பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களால மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ண முடியும் அப்படின்னும் ஒரு பெண்டன்ட் முதற்கொண்டு மென்ஷன் பண்ணி சோஷியல் மீடியால ஷேர் பண்றாங்க அப்படின்னா இது யாரோ செஞ்ச சதி வேலை தானே அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சமந்தா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பக்கத்துல தான் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற பிக்சர் மட்டும்தான் ஷேர் பண்ணிருக்காங்க இந்த டவலோட. மற்றபடி செகண்டா எந்த ஒரு ஸ்டோரியுமே ஷேர் பண்ணல அப்படின்னும் இது வந்து ஒரு மார்ஃப் பண்ணப்பட்ட பிக்சர் தான் அப்படின்னும் யாரோ செஞ்ச சதி வேலை தான் அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. இதனால கூட சமந்தாக்கு வி ஸ்டாண்ட் வித் யூ மேம், வி நோ உங்களுடைய ஸ்டோரியில என்னெல்லாம் ஷேர் பண்றீங்க அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாங்க வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுறதுனால அப்படின்னும் கை கொடுத்திருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. அவனி சினிமாஸ் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில்.